வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாநில அரசு ஊழியர்களுக்கு எந்த ஓய்வூதிய திட்டம் குழு அமைத்தது தமிழக அரசு உத்தரவு. அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கையை அரசு ஊழியர்கள் தொடர்ந்து எழுப்பி வரும் சூழலில் தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இது குறித்து நாம் பார்க்கலாம். நமது நாட்டில் 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் பின்பற்றப்பட்டு வந்தது. இருப்பினும் அப்போது இருந்த வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது. அதன் பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த புதிய ஓய்வூதிய திட்டமே பின்பற்றப்படுகிறது. இருப்பினும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றே அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதற்காக அவ்வப்போது போராட்டத்தையும் கூட அரசு ஊழியர்கள் நடத்தியுள்ளனர். கடந்த 2021 சட்டசபை தேர்தல் சமயத்தில் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்பதை திமுக ஒரு வாக்குறுதியாக கூட அளித்திருந்தது. திமுக ஆட்சி அமைத்த பிறகு வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதற்கிடையே பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட 3 அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய ஒரு குழு அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மாநில அரசின் நிதிநிலையையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரை அரசுக்கு அளிக்க 3 அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், KR சண்முகம் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முன்னாள் இயக்குனர், பிரித்திக் தயாள் நிதித்துறை துணை செயலாளர் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு தனது விரிவான அறிக்கை மற்றும் பரிந்துரையை 9 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.